அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவியில் இருக்கிற டாப் எலைட் கமாண்டோஸ் சொல்கிற இந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ பசிபிக் ஓஷனில் இருக்க ஒரு தீவில் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. எதுக்கான இந்த பயிற்சியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நமக்கு யோசனையாக இருந்த ஒரு கேள்விக்கு இப்போ விட கிடைச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வர தொடங்கியிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா கிட்டேருந்து இந்த பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் 30 ட்ரோன்ஸ் வாங்க போகிறாங்கன்ற செய்திகள் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இது வரைக்கும் இந்தியா வாங்கிறதுக்கு ஒரு முயற்சிகள், அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வரவே இல்லை. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்தது, இந்த டீலை இந்தியா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள். ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்தும் நாங்கள் வாங்குறோம்ப்பா. ஏன்னா இந்த பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் 30 ட்ரோன்ஸோட விலை பார்த்தீங்கன்னா $4.5 பில்லியன், இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 35,000 கோடி. ஸோ ஓரளவு நம்ம பேலன்ஸாக உறவுகளை மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணங்கள் மூலமாக தான் இந்த ட்ரோன்ஸும் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட இந்தியன் நேவி சீஃப் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அமெரிக்காவோட ட்ரோன்ஸ் ரொம்ப துல்லியமாகவும் இருக்குது, பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, சர்வேலன்ஸுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே லீஸுக்கு வாங்கி சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் கண்டிப்பாக இந்த பிரிடேட்டர் ட்ரோன்ஸு இந்தியா டீலை முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த டீலை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியா இஸ்ரேல் ஒன்றிணைஞ்சு இந்தியாவில் உருவாக்குற இந்த ட்ரோன்ஸை இந்தியா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், அது வரைக்கும் இப்போதைக்கு இதை வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க இந்த இந்தியா இஸ்ரேல் கூட்டா தயாரிக்கிற, இஸ்ரேல் டெக்னாலஜியில் தயாரிக்கிற இந்த ட்ரோன்ஸ் மேக் இன் இந்தியா திட்டத்து மூலமாக இந்தியாவிலேயே உருவாக்குவோம்ப்பா. ஸோ இதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், சர்வேலன்ஸுக்கு சர்வேலன்ஸும் ஆச்சு, அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்திகளை மேம்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை வாங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதனால் இந்த அமெரிக்காவுடனான உறவுகள், அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குற ட்ரோன்ஸ்லாம் அப்போ டோட்டலாக ஸ்டாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தற்காலிகமாக தான் இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பியை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்தியா 12 அமெரிக்கன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சர்வேலன்ஸ் பிளேன்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனை மானிட்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் ஏற்பட போகிறதில்ல. ஆனாலும் இப்போதைக்கு இந்த ட்ரோன் ஹப்பாக இந்தியாவை உருவாக்கணும், அதுவும் இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆர்ம்டு ட்ரோன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்து மூலமாக இந்தியாவில் உருவாக்கணுன்ற முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஸோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த கேல்வான் பள்ளத்தாக்கில் 2020 எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது, நம்மளோட 20 இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளும் மேற்கொள்ளலாம் அப்படின்றது காரணத்தினால சமீபத்தில் முதல் முறையாக அங்கே அந்த போஸ்ட் பக்கத்திலேயே இந்த லடாக் ரீஜனில் ஒரு 20 பெட்டு ஐசியூ டைப் பெட்டு உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஃபெசிலிட்டி முழுக்க முழுக்க இன்ஜுரி ஆகி, நார்மல் இன்ஜுரி இல்லை, அங்கேயே ஆப்ரேஷன் மேற்கொள்கிற அளவுக்கு கன் ஷாட்டோ இல்லை வேறு ஏதாவது கல் அடிப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை எலும்பு முறிவு, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே அங்கே ஒரு 20 பெட்டு ஐசியூ டைப்பில் உருவாக்கியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டியை. ஸோ இந்த ஃபெசிலிட்டி இப்போ சமீபத்தில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. ஒரு பக்கம் இன்னும் எல்லை பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் கிட்டத்தட்ட 15வது கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 3 மாதம் ஆச்சு. இந்த அளவுக்கு இடைவேளைகள் இந்த எல்ஐசியில் ஏற்பட்டிருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஸோ இதனால் இந்த பிரச்சனைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் தீர்வு பார்க்க முடியல. ஒருவேளை இந்த டிஃபென்சிவான அப்ரோச் இல்லாமல் கொஞ்சம் அஃபென்சிவான அப்ரோச் எடுக்கிறதுக்கான முடிவுகளில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த 14,000 feet ஆல்டிடியூட் ஹையில் இப்போ அந்த எல்லை ஒட்டின மாதிரியே இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இப்போ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த கேல்வான் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே முடியலன்னா அதுக்கப்புறம் லே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான முயற்சிகள் தான் முதல் படியாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சோர்ஸில் சொன்னதாக போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும். அதாவது இந்திய நேவியோட டாப் எலைட் கமாண்டோ குரூப் சொல்லப்படுற
நம்மளோட டீம் வந்து பசிபிக்கில் இருக்கிற ஒரு ஐலாண்டில், ஹவாய் ஐலாண்டில் வந்து பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளோட இராணுவத்தினர் ஒட்டு மொத்தமாக 25,000 பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சொல்லப்படுது. இதில் 170 ஏர்கிராஃப்ட், 38 போர்க்கப்பல்கள், 4 சப்மரீனு, அது மட்டும் இல்லாமல் 26 நேஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதோட பேர் ரிம்பேக்ட் 2022 அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜூன் 29லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்குமே இந்த பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட இந்தியன் மரைன் கமாண்டர்ஸும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ரிம் ஆஃப் த பசிபிக் அப்படின்றது தான் ஷார்ட்டாக ரிம்பேக் அப்படின்ற எக்ஸசைஸ் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாட் நாடுகள் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த குவாட் நாடுகளோட 4 நாடுகள் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி இந்த 5 நாடுகள் சவுத் சைனா சீல இருக்கிற 5 நாடுகள், இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிலிப்பைன்ஸு, மலேசியா, அதே மாதிரி இந்தோனேஷியா, சிங்கப்பூர் எல்லாருமே வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்காங்க சொல்லப்படுது. இது தவிர கனடா, அதுக்கப்புறம் கொலம்பியா, டென்மார்க்கு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இஸ்ரேல், சவுத் கொரியா போன்ற நாடுகள் கூட இதில் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேவி வந்து, அதாவது யூஎஸ் நேவி வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து முழுக்க முழுக்க இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான். ஸோ கடல் சார்ந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே இதை வந்து சமாளிக்கணும், நம்ம எப்படி வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதில் கிட்டத்தட்ட மிசைல் டெஸ்ட், ஆன்டி சப்மரைன், அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் நேவியை பொறுத்தளவு இந்த எக்ஸசைஸில் வந்து ஐஎன்எஸ் சத்புரா அப்படின்னு சொல்ற கப்பலும், அதே மாதிரி P8I மரைன் டைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்டும் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அண்டர் வாட்டர் எக்ஸசைஸ் ஆகட்டும், அது மாதிரி ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஃபென்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இது இந்த ஐஎன்எஸ் சத்புரான்றது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிஜீனியஸான ஒரு ஃப்ரிகேட்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 டன்னு வந்து எடை உள்ள ஒரு ஃப்ரிகேட்டு. அது மட்டும் இல்லாமல் இது டெஸ்ட்ராய், அதாவது ஆன்டி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் வந்து யூஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கேம் பிளானில் ஏதோ ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த தாய்வான் பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. தாய்வான் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் பிலிப்பைன்ஸோட மிகப்பெரிய ஒரு மோதல்கள், ஒரு கிளாஷ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷன் சவுத் சைனா சீல நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக இப்போ நீட் ஆஃப் த அவராக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதனால் இந்திய இராணுவம் மட்டும் இல்லை, இப்போ மற்ற நாடுகளும் வந்து ஒன்றிணைஞ்சு கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க இந்த சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். இது மறைமுகமான இல்லை, வெளிப்படையான ஒரு நகர்வாக தான் தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, சீனா அமைதியாக இருப்பாங்க, அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்களா, அவங்க கூட்டு பயிற்சியில் எந்த நாடுகளோடையும் செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும். அவங்களும் கூட்டு பயிற்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட நேவி யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, பங்காளி பாகிஸ்தானோட தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் வந்து ஒரு நேவி ஏர் ட்ரில் வந்து எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மிட் ஆஃப் ஜூலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்களோட நார்மல் எக்ஸசைஸ்ப்பா, அதுவும் குறிப்பாக இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எதையும் செய்யலை, எந்த தேர்ட் பார்ட்டியும் டார்கெட் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்யலை, இது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க உறவுகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை செய்கிறோம் அப்படின்னு அவங்களோட, அதாவது சீனாவோட ஸ்போக் பர்சன் சொல்றாங்க. அதிலே தெரியுது ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சீனா லாங்குவேஜில். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு, அதாவது குறிப்பாக இந்த தாய்வான் விஷயத்தில் இன்னும் அதிகமான ஒரு கோபத்தில் வந்து இப்போ சீனா இருக்காங்க. ஏன்னா அவங்க டோட்டலாகவே டிப்ளமேட் ரீதியாக தாய்வான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசினாலே அவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியல, அதாவது டாலரன்ஸே வந்து சுத்தமாக சீனாவுக்கு இல்லை அந்த விஷயத்தில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ அதை பயன்படுத்தி அப்பப்போ அமெரிக்கா சீண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு கூடுதலாக தெரியுது. ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும், நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் போல் கீழே கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக கூட எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோலுமே இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.